எஸ்கே அவர்களோட மூவி படங்கள் பேரு மாதிரி இருக்கு செய்யோன். என்னோட டைட்டில் மேடம் அது 2022 ஆமாம் மேடம் 2022ல் செய்யோன்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வெறும் 93,500 ரூபாயில் அந்த டீம் கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சு மெயில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் ப்ரொடியூசராகவும் நான் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது அங்கே போச்சா இல்லையானே எனக்கு தெரியல. திரும்ப எனக்கு மெயிலும் வரல, திரும்ப எனக்கு ரிப்ளை லெட்டரும் வரல. செய்யும் 2 வந்து திரும்ப ஒரு மேலே வச்சு முன்னாடி பண்ணியிருந்தோம். சோலோ பர்ஃபார்மன்ஸாக ஒரு ஆள் தான் படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அது ஃபீமேல் வச்சு நம்ம செய்யும் 2 பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அதில் 10 மினிட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட போய் பேசினேன், இதை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு. எல்லாருமே என்கிட்ட சொன்னது வந்து, நீ அங்கேருந்து வந்து இங்கே படம் பண்ணுறதே பெரிய விஷயம், இது வேண்டாம். உங்கள் செய்யோனுக்கான அர்த்தம் என்ன? ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணோட லவ்வரை கடத்திடுவானுங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்காக பாண்டிச்சேரி ஒன் நைட் ஸ்டோரி அப்படி தான் பேஸ் பண்ணிடுவோம். சொல்கிறீங்க அதையும் வேறு ஏதாவது அடுத்து நிறுத்தியா என்ன உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு சின்ன சின்ன படங்களை தாண்டி தமிழ் வார்த்தைகளும் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்ச்சிபூர்வமான படங்கள் வர்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாவே இருக்கு. அப்படி ஒரு படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த டீம் கூட தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கோம். ஸோ அந்த டீமை பற்றியும் அவங்க அந்த ஷூட்டிங் பார்ட்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த கதைகளுக்கான பின்ன இருக்க ஒரு விஷயங்களை பற்றியும் அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் சார்லேருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ படங்கள் 24 ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? எனக்கு சென்டர் கம்மியாக தான் மேம் கிடைச்சது. அது அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஷோ மட்டும்தான் அலாட் பண்ணாங்க. ஒரு 2 ஷோவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். பட் அந்த இப்போவும் ஷோ ஓடிட்டுருக்கு பாண்டிச்சேரியில். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கம்மியாக தான் கிடச்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொன்னீங்கல்ல. ஸோ அதுலேருந்து நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லாருமே வந்துட்டு நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், சின்ன படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பெரிய படங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ உங்களை மாதிரி சின்ன படங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குறைஞ்ச பிளேசஸ் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? தியேட்டர்ஸ் தான் நம்ம கேட்கணும். இப்போது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ் படத்தை கொண்டாடுவாங்க. இப்போது ஒரு எம்ஜிஆர் படம் இருக்குது, ஒரு சிவாஜி சார் படம் இருக்குது அப்படின்னா, அது ரிலீஸ் பண்ணால் நான் அப்போல்லாம் பொறுக்கவே இல்லை, நான் போய் பார்ப்பேன், அது ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்த படத்தையே இவங்க செகண்ட் ரிலீஸ் பண்ணும்போது, நம்ம புதுசாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம்ல, ஆர்டிஸ்ட் இல்லை, பெரிய ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை டம்ப் பண்ணிடுவாங்க. என் கூட நம்ம படத்தை கூட 5 படம் வந்துச்சு. அது எத்தனை பேருக்கு ஆடியன்ஸுக்கு தெரியும்னு தெரியல. நான் எனக்காக மட்டும் பேசலை, என் கூட வந்த படங்களும் சேர்த்து தான் பேசுகிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கு. நாங்களும் கவுன்சிலில் போய் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்களும் தரேன் தான் சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் தரலை. இப்போ புதுசாக சங்கத்தில் பொறுப்பேற்றிருக்காங்க, நிறையா தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மேபி மாறலாம். மேபி மாறுச்சு அப்படின்னா இந்த 3 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து புதுமுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரிதாகிட்டே தான் இருக்குது. ஒரு ஹிட்டான படம் கொடுத்தா தான் அடுத்த படத்துக்கு வாய்ப்போ மேக்ஸிமம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம புதுசாக ஒரு படத்தில் வர போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய அடி வாங்கி நிறைய வழிகளை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட வாய்ப்புக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, ஒரு ஹீரோவா இல்லை ஒரு சைட் ரோலாவா அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு எதுக்குடா சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக நானும் உங்களை மாதிரி ஒரு விஜேவாக தான் என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 4 இயர்ஸ் வந்து விஜேவாக இருந்தேன். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு அப்போலேருந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன், ஒரு 5-6 ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருப்பேன். இப்படி படிப்படிப்படியாக வந்து தான் 2019 நெடுமின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த படத்துக்கு. கிட்ட கால்லாம் ஃப்ராக்சர் ஆகி உடஞ்சது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸ்டில் இது வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 படம் நான் ஹீரோவை பண்ணிட்டேன்.
ஆனால் வெளில யாருக்குமே தெரியாது. ஆமா. இப்போ ஒரு வீட்லயே எடுத்துக்கோங்களேன். இப்போ வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கூட, தம்பி என்ன பண்றாரு என்ன கேட்டா, நான் ஒரு 5 செகண்ட் யோசிப்பேன். என்ன சொல்றது? ஏன்னா, அப்படி ஆயிடுச்சு நம்ம சினிமா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரேம் இருந்தா தான் வந்து மார்க்கெட்டுன்னு ஆயிப்போச்சு. அந்த ஃப்ரேம குடுத்தா தானே ஏதாவது படத்த தியேட்டர்ல போய் பார்த்தா தானே வந்து படம் எப்படி இருக்கு, எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸ்க்ரீனிங்கே குடுக்க மாட்றாங்க. கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ராயல் சொல்லிட்டுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அ போன வருஷமா? போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் 20 ஸ்க்ரீன் தான் குடுத்துருந்தாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு 20 ஸ்க்ரீன் குடுத்துருந்தாங்க. அது அந்த ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு அத பண்ணாரு. பட் பண்ணாலுமே ப்ரமோஷன் அவங்க பட்ஜெட்டால அவங்க பெரிய ப்ரமோஷன் பண்ண முடியாது. இப்ப தாய் கிழவிக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனிங் கிடைக்குது அப்படின்னா, அவருடைய ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன் அவர் அவ்வளோ பணம் போட்டு அத வந்து விளம்பரம் பண்றாங்க. எங்க ப்ரொடியூசர்ட்ட அவ்வளோ பணம் கிடையாது. படமே வந்து சின்ன பட்ஜெட் தான். ஸோ விளம்பரம் பெருசா இல்ல அப்படின்றதுனால அந்த ஒரு காரணத்தாகவே வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்க மாட்றாங்க. ஸோ இதே மாரியே இருந்துச்சுன்னா, தமிழ் சினிமால எங்கள மாரி புதுமுகங்கள் வெளில வரவே முடியாது. இன்னும் ஒரு 2 வருஷம் பார்ப்போம். வரலையா விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம். அந்த மாரி தான் நடுவுல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கெரியரே விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயி நான் சவுதி போயிட்டேன். ஒரு 1 இயர் நான் அங்க ஒர்க் பண்ணேன். ஸோ நல்ல சேலரி தான். பட் இருந்துமே எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிடுச்சு. ஸோ அப்ப திரும்ப 1 இயர் கழிச்சு வந்தது தான் இவரு, "மாப்ள வாங்க ஒரு படம் பண்ணுவோம்" அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தேன். சாரி, எப்புட்றான்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணேன். அதுக்கு முன்னாடி சேயோன்னு ஒரு படம் பண்ணேன். அது அதுதான் இப்ப பஞ்சாயத்துல இருக்கு. இந்த சேவல் வேற அதான் சேவன் முன்னாடி நம்ம எஸ்கே அவர்களோட மூவி படங்கள் பேரு மாதிரி இருக்கு சேவன். என்னோட டைட்டில் மேடம் அது 2022 வருத்தமா சொல்றீங்க என்னோட ஆமா title மேடம். மேடம்னு. 2022ல சேயோன்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. வெறும் 93,500 ரூபாயில 1,00,000த்துக்குள்ள ஒரு படம் பண்ணோம். இதான் டாஸ்க்கு. அதை நானும் என் டீமும் செஞ்சு முடித்தோம். அசிஸ்ட் வெல் ரெக்கார்ட் பண்ணோம். லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருந்தோம். ஒரு சில ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ் வந்துச்சு. ஒரு சில ஃபெஸ்டிவலில் ஏமாற்றிட்டாங்க. ஓடிடி ப்ளஸில் இன்னமும் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு படம் செய்யும்னு சொல்லிட்டு. அந்த படம் நான் சென்சார் எடுக்கல. நான் கொடுக்கும்பொழுது ஓடிடிக்கெலாம் சென்சார் தேவையில்லைன்னாங்க. சரி சென்சார் எடுத்தால் இன்னும் ஒரு 1 லேக் ஆகுமே, நம்ம எடுக்காமல் நம்ம ஓடிடியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிவிட்டு, எனக்கு அது ஓடிடிலையும் பெரிய வருமானம் வரல, டிஜிட்டல் ரைட் சேல் பண்ண அதுலேயும் எனக்கு பெரிய வருமானம் வரல. சரி ஓகே ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி சார் நானும் நீங்க இப்ப போயிட்டு இருந்து ஓடிடி அத வந்து நம்ம தனி ஒரு டாபிக்கா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். செய்யனுக்கு நான் வரேன். ஸோ செய்யன்னு சொல்லும்போது, இப்ப நம்ம எஸ்கே சாரோட மூவி நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, ரொம்ப ஃபேமா அந்த செய்யோன்னு அந்த டைட்டிலுக்கு கான்ட்ரிபியூஷன் நெறைய விஷயங்கள் பேசினாங்க. அது வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமா இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட இருக்கும். இல்ல செய்யோனுக்கு வந்துட்டு வேற ஏதாவது மீனிங் இருக்கும். செய்வனுக்கு வேற மீனிங் மீனிங் இருக்கு. இருக்கும் அப்படி சொல்லிட்டு வாட்டெவர் நெறைய கான்ட்ரோவர்ஷி அந்த ஒரு டைட்டிலுக்காக பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம தமிழ் சினிமால நெறைய வந்துட்டு இருக்கு. நான் யார குறிப்பிட்டு நான் சொல்லல. பொதுவா காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு 2 லைனுக்கு கூட காப்பி ரைட்ஸ் கேட்கறாங்க. அப்படிங்கும்போது உங்களோட படத்தோட டைட்டிலே ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட படத்துக்கு வைக்கும்போது, நீங்க ஏன் காப்பி ரைட்ஸ் அந்த ஒரு விஷயம் கேட்கல? இதுக்கான ஒரு மீடியா கிட்டயும் எதுவுமே நீங்க சொல்லலையே? எந்த மீடியாவும் கேட்கல மேம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க அங்க போய் சண்டை போட்டு உங்களால ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்குறாங்க. நம்மளையே வந்து ட்ரிகர் பண்றாங்க. நீங்க ஏன் சென்சார் எடுக்கலன்றாங்க. எனக்கு இருந்த நாலேட்ஜ்க்கு நான் 2022ல அந்த படம் ஸோ எடுத்தேன். அந்த டீம் கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு சான்ஸ் மெயில் கிடைச்சதா? பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் ப்ரொடியூசரா இருக்கேன் மேம். டைரக்டராவும் ப்ரொடியூசராவும் நான் கவுன்சில்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது மூலியமா நான் என்னோட லெட்டர் பேட்ல நான் இஷ்யூ பண்ணேன். அது அங்க போச்சா இல்லையான்னே எனக்கு தெரியல. திரும்ப எனக்கு மெயிலும் வரல, திரும்ப எனக்கு ரிப்ளை லெட்டரும் வரல. நானும் பார்க்குற இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருக்கேன். கேட்குற இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருக்கேன். அக்டோபர் 6ஆம் தேதி தான் எனக்கே தெரியும் மேம். அது என்ன ப்ராசஸ்ன்ட்டு. ஏன்னா அவங்க அப்பதான் படத்த ரிலீஸ் பண்ற மாரி பிளான் வச்சிருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ற மாரி பிளான் வச்சிருக்காங்க. அப்பதான் எனக்கே தெரியும். நான் மெயில் பண்ணிட்டேன். நான் என்னுடைய புரொடக்ஷன் சார்ந்து ஒரு வீடியோ பைட்ஸும் குடுத்துருந்தேன். அத இப்ப சாருக்கும் நீங்க டேக் சொன்ன மாரி பண்ணியிருந்தேன். செய்யணும் அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆயினது இருக்கா? இருக்கு. ஓகே. ஓடிடி ப்ளஸ்ல இன்னமும் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. நான் அவர்கிட்ட மிஸ்டர் கேபிள் சங்கர் அவரோட நேம். நான் அவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவரு "நீ தான் சென்சார் எடுக்கலையாப்பான்னாரு." "சார் நீங்க தானே சார் சென்சார் வேணான்னு சொன்னீங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது." அப்போ சொன்னேன், "இப்போ சென்சார் இருந்தா தான் அது உன்னோட டைட்டில். இல்லன்னா அது அவங்க டைட்டில்" அப்டின்னாரு. அதுக்கிடையில ஒருத்தர் வந்து மாயன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவரு நாங்க சேயோன் 2ன்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கோம்னு சொல்லி அவரு
இது பண்ணாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசுறப்போ அவரு ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா, "செய்யும் நீங்க தான் பண்ணுவீங்க 1, செய்யும் 2 உங்களுக்கு தான். நான் இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி என்ட்ட ஃபோன்ல இப்ப சொன்னாங்க. நீங்க சேன் 2 எடுத்தீங்க அப்படின்னா, செய்யும் கண்டிப்பா 2 எடுத்து வச்சிருக்கேன் மேம் 10 மினிட்ஸ். அது எடுத்து வச்சதுனால தான் வந்து வீடியோ பைட்ஸே குடுத்தேன். ஓகே. அதையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். 2022ல இருந்து இப்போ வரைக்குமே 1ம் சரி, 2ம் சரி ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ம். நீங்க சேன் 2 வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கீங்க. வாட்டெவர் அது ஷார்ட் ஃபிலிம் அந்த கேட்டகரியில தான் வரும்னு நெனைக்கிறேன். இல்ல. ஃபுல் பட் ஃபிலிமே. மேம் நான் செய்யும் 2 வந்து திரும்ப ஒரு மேல வச்சு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஓகே. சோலோ பெர்ஃபார்மன்ஸா ஒரு ஆள் தான் படம் ஃபுல்லாவே இருப்பாய்ங்க. ஓகே. அது ஃபீமேல் வச்சு நம்ம செய்யும் 2 பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணது. அதில 10 மினிட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள இவங்க செய்யும்னு அப்டேட் குடுத்த உடனே எனக்கு என்ன பண்றது? ஏது செய்றது? ஒண்ணும் தெரியல. அப்படியே அத ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் வீடியோ பைட்ஸ்லாம் போட்டேன். இப்போ வரைக்கும் அது என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, இப்ப எங்களோட விஷயம் என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுது. கென் கார்னாஸ் அவர்களோட படம் வந்துச்சு. ம். ஸோ, அதுல ஒரு 2 லைன் தான் வந்துட்டு ஒரு ஒரு சாங்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ, நான் உங்களுக்கே தெரியும் யார பத்தி தினேஷ் கானா, தினேஷ் அவங்கள பத்தி தான் சொல்றேன். ஸோ, அவரு பாட்டுல 2 லைன் தான் சம்திங் வந்திருக்கும். அவர் அதுக்கான சென்சாரோ, அவரோட பாடல்கள் அப்படின்னு சொல்லியும் நெறைய மக்களுக்கோ தெரியாது. மேபி 2Kக்கோ, ஜென்ஸிக்கோ வாட்டெவர் யாருக்கும் தெரியாது. 90 கிட்ஸ்க்கு மேபி இப்படி ஒரு சாங் இருந்துச்சுன்னு தெரியும். பட் அது யாரோடது அப்படிலாங்கிறது தெரியாது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவர் தான் அந்த பாட்டோட சிங்கர். அந்த படத்த இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அவரு சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி ஒரு கேஸ் குடுத்திருக்காரு. ம். எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து நாங்க பார்க்கும்போது, ஒரு சென்சார் இருந்தா மட்டும் தான் அந்த டைட்டில் வந்து எனக்கான சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எங்களோட பார்வையில உங்க டைட்டில்ல ஒரு கதையோ, ஒரு வசனங்களோ அந்த டைட்டில் மூலமா ஒரு ஓடிடிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நெறைய பேர் பார்க்குற ஒரு வலைத்தளங்கள் தான். அப்போ அந்த டைம் வந்து அந்த டைட்டிலுக்கான சொந்தம் வந்து நீங்க தானே? மேம் ஆக்சுவலி நான் நான் பாண்டிச்சேரி மேம். ஓகே. நான் இங்க சென்னையில இருந்திருந்தா கூட எனக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நான் இங்கேருந்து வந்து இங்க படம் பண்றதே பெரிய விஷயம். இங்க நான் சென்சாருக்கும், ரிலீஸ்க்கு மட்டும் தான் இங்க வரேன். அப்படின்னும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் செய்யல. நான் நெறைய பேர்ட்ட போய் பேசினேன். இத சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டேன். எல்லாருமே என்ட்ட சொன்னது வந்து, "நீ அங்கேருந்து வந்து இங்க படம் பண்றதே பெரிய விஷயம். இது வேண்டாம். இது விட்டுரு. நீ வந்து டைட்டில வந்து ஆமா நீ மாத்திக்கோ. அப்படி இல்லன்னா, உன் டைட்டில சார் வச்சுக்கிட்டாங்க. அப்படி அப்படி நெனச்சுக்கோ. தயவு செஞ்சு வந்து இதுக்குள்ள வந்த அப்படின்னா, உனக்கு தேவையில்லாத ப்ரெஷர் வரும். யார் யாரோ கால் பண்ணி பேசுவான், மிரட்டுவானுங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுப்போம். அ நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். பிளான் இருக்கு. சரி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இத இது பண்ணலாம். சார், இப்ப மூவ் செய்யலாம். சேன் 2 ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுற ஐடியா இருக்கா? டைட்டில் கிடைச்சா அந்த படம் ஷூட் பண்ணி முடிப்பேன். டைட்டில் கிடைக்கலன்னா அந்த படத்துக்கு வேற டைட்டில் மாத்திருவேன். வேற டைட்டில் ஆமா வேற மாத்திருவீங்க. டைட்டில் மாத்திருவேன். ஓகே. ஸோ மேம் இங்க சிம்பிள் மேம். சில பேர் வந்து கேமரா இருக்கு அப்டின்ட்டு வேற மாரி பேசுவாங்க. வேற மாரி இது பண்ணுவாங்க. எனக்கு ரியாலிட்டி நல்லா தெரியும் மேம். அதனால வந்து நான் எதுக்குமே வந்து இது பண்ணவே மாட்டேன். சாதாரண ஒரு டைட்டில் அவ்வளோதான். குடுத்தாங்கன்னா வச்சுப்பேன் சந்தோஷமா. குடுக்கல அப்டின்னா வேற டைட்டில் மாத்திருவேன். இல்ல அந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டு வேற படத்துக்கு போயிருவேன். இங்க நெறைய இருக்கு மேம். ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, யாரோ இப்ப மீடியா சப்போர்ட் இல்ல. நான் அந்த ஊர்லேருந்து நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன படங்கள் ஆனாலும் சரி, பெரிய படங்கள்னாலும் அது படங்கள் தான். ஸோ அந்த படங்கள் அப்படிங்க பார்க்கும்போது, உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டோ, ஏதோ ஒண்ணு உங்க புரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தோ, இல்ல மீடியா சங்கத்துலேருந்தோ, இல்ல படம் சங்கத்துலேருந்தோ வந்து குடுத்துருக்கணும்ல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அ யாருமே சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்களே. எந்த சைட்ல நீங்க மூவ் பண்ணீங்க? யார் யார்ட்டலாம் போய் இத கேட்டீங்க? செய்யும் டைட்டில் விஷயமா டைட்டில் கேட்குறீங்களா? விஷயமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுமுதல் திரைப்பட சங்கத்துல நான் இருக்கேன். அங்க போய் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் டிஎஃப்சி தமிழ்நாடு புரொடியூசர் கவுன்சில்ல போய் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க சொன்னது வந்து செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார் என்ன சொன்னாங்க அப்டின்னா, சென்சார் எடுத்தா தான் நம்ம இது பண்ண முடியும். இங்க நெறைய சங்கங்கள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க மேடம். நெறைய தயாரிப்பாளர் சங்கம் இங்க இருக்கு. ஒரு 5 சங்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பாரதிராஜா ஐயாவோட சேர்த்து சொல்றேன். 5 சங்கம் இருக்கு. நீங்க ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்டின்னா, அந்த சங்கத்துக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாரி நான் ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்டின்னு குறைஞ்சபட்சம் மெயில் மூலியமாவது இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க ஏதாவது டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எ அவங்க கார்ட் மெம்பர்.
இங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னா அவங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க யாருமே அவங்களுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிக்கல. அதில் நடந்த பிரச்சனை தான் இது. இப்போ நான் சேயோன் ஒன் பார்த்தீங்கன்னா 2022ல் பண்ணது. சாந்தி டாக்கீஸ் வந்து பிரபு சார் கம்பெனின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவங்க 2024ல் தான் சேயோன் டைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் 22லேயே பண்ணி நான் 21ல் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி 22ல் படத்தை ரிலீஸே பண்ணிட்டேன். சார் வந்து 24ல் தான் டைட்டில் வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இன்ஃபார்ம் பண்ணல, இவங்களும் இன்ஃபார்ம் பண்ணல. இது யார் மேலே தப்பு? நான் இப்போ அவங்க கிட்ட சொல்லும்பொழுது 2 பேருமே என்கிட்ட காம்ப்ரமைஸ் தான் பேசுகிறாங்க. 2 சங்கமும் என்கிட்ட காம்ப்ரமைஸ் தான் பேசுனாங்க. அது ஃப்ரீயாக விட்டுருங்க, நீங்கள் சென்சார் எடுக்கல, ஃப்ரீயாக விட்டுருங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு பிறகு இந்த மாதிரி தப்பு நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம வேற என்ன பேச முடியும்? நீங்களா இருந்தால் என்ன பேசுவீங்க? சார் என்னோட டைட்டிலுக்காக நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த முயற்சியில் இருந்திருப்பேன். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் சொன்னதுதான், கொடுத்தா வச்சுப்பேன், கொடுக்கலன்னா நீங்களே யூஸ் மேம் பண்ணிக்கலாம். நான் 3 மாதம் நான் வந்து போராடிட்டேன் மேம். 3 மாதம் நான் போராடிட்டேன். 3 மாதமாக வந்து நிறைய அலைஞ்சிட்டேன், நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். தினமும் ஃபோன் தான் வரும், தினமும் பேசியிருக்கேன். ஆனால் சாரை போய் ரீச் பண்ண முடியல. ஆனால் இந்த விஷயம் சாருக்கு தெரியும், கமல் சாருக்கும் தெரியும், எஸ்கே சாருக்கும் தெரியும். கண்டிப்பாக வீடியோ, ஏன்னா அவங்களுடைய மேனேஜராவது கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரு வியூஸ் நல்லா போயிருக்கு. நிறைய பேர் அதில் சார் நேமை டேக் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக போயிருக்கோம். ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நானும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். சார் நான் பொதுவாக எஸ்கே அவர்களை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி கமல் சாரை பற்றி நான் சொல்கிறேன். அவருக்கு வந்துட்டு ஒருத்தவங்களோட நிறைய இதில் அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன கலைஞரை வளர்த்து விடுறதுல தான் நாங்கள் இருப்போம், சின்ன கலைஞருக்காக நான் வழி வருவேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. நிறைய அப்படி நாங்களும் வந்து பார்த்துருக்கோம் கமல் சார் கிட்ட இருந்து. ஸோ அவர்கிட்ட ரீச் ஆகியும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களோட மனநிலை அந்த டைம் எப்படி இருந்துச்சு? ரீச் ஆயிருக்குன்றது என்னுடைய கருத்து கணிப்பு தான். சரிங்களா? பார்த்தாங்களான்றது தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க மச்சான். ஏன்னா ஒரு 1000 கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சாரையும் எஸ்கே அண்ணாவும் டேக் பண்ணி தான் அவங்க போட்டிருந்தாங்க. டெஃபினட்டாக பார்த்துருக்க சான்சஸ் உண்டு. சரிங்களா? ஆனால் எனக்கு அது ஷோராக தெரியல. மேபி அவங்க பார்த்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சேயோன் மூலயமா எனக்கு பணமோ காசெல்லாம் வேணாம். நான் அடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா ஓகே. இல்லை சார் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தா கூட ஓகே தான். நான் போயிடுவேன், நான் என் டீமை கூப்பிட்டு. ஒரு 5 செகண்ட் மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் மீனம் ராஜ்னு ஒரு படத்துக்காக சார் ப்ரொமோட் பண்ணால் கூட எனக்கு ஹாப்பி தான். என்னோட டைட்டில் கொடுங்க, எனக்கு அது மூலயமா ரெப்யூட்டேஷன் கொடுங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சாரை பார்த்துட்டா கூட ஓகே தான். ஸோ அவர்கிட்ட பேசணும், இந்த விஷயத்தை பற்றி பேசி ஓகே சார் எங்கள் படத்தை வேற ஒரு டைட்டில் வச்சு எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா போதுமா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான். இல்லை நான் ஒரு கமர்ஷியலாக அடுத்த படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் கிட்ட. அந்த அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்க. ஆமா, ஓகே. ஆமா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதானா, இல்லை இந்த மாதிரி போராடிட்டு போதும்பா அப்படி ஸ்டார்டிங்லே ஏன்னா மேம், அதாவது மேம் நான்லாம் படம் பண்ணுறது பெரிய விஷயம் மேம். அதாவது சொல்கிறதுல திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுறதுலாம் ரொம்ப பெருசு. அதில் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இங்கே ஆள் தெரியாது மேம். நான் ஃபீல்டுல வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. இப்போ தானே ஒரு படத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கம்பெனியை கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியோ ரைட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி, தெலுங்கு, இப்போ தான் ஓரளவுக்கு நான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த மாதிரியான இஷ்யூ வரும்பொழுது நம்ம அமைதியாக தான் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சைலண்ட்டாக இருக்கோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு பாசிட்டிவ். சரி ஓகே. ஸோ சேம் டைட்டிலுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ்கே சாரோட மூவியில் சேயோனுக்கு வந்து ஒரு டைட்டிலுக்கான அர்த்தம் மக்களுக்கு தெரியும். உங்கள் சேயோனுக்கான அர்த்தம் என்ன? சேயோன்னா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் மேம். அது முருகரோட பேர். அது நான் நான் சேயன் 2ல் நாங்கள் பிளான் பண்ண ஸ்டோரி என்னன்னா, ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணோட லவ்வரை கடத்திடுவானுங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்காக பாண்டிச்சேரி ஒன் நைட் ஸ்டோரி அப்படி தான் பேஸ் பண்ணி வரும். கதையும் சொல்றீங்க, அதையும் வேற ஏதாவது எடுத்துக்கலாமா? நல்ல கேள்விதானே. அதை கட் பண்ணிடுங்க. நல்ல கேள்விதானே. நான் கேட்கறது பக்கத்துல இருந்து ஒரு விஜய் கேட்கிறாரு, முன்னாள் விஜய் கேட்கிறாரு. நான் உணர்ச்சி வச்சு அடுத்து நிறுத்தியா என்ன? அதை உணர்ச்சி வசப்பட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். டைட்டிலும் கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி அது போகும். நல்லா இருக்கும். நான் மீனிங் கேட்டேன் சார், கதையை சொல்றேன், தாராளமா நாங்க வாங்கிக்கிறோம் கதைய.
ஐ எம் கண்ட்ரோல்டு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினா? ஓகே. சோ அப்ப நம்ம இன்னும் ரொம்ப நேரம் இவங்கள்ட்டயே கேள்வி கேட்டுருக்காங்க. நம்ம கிட்ட எப்ப கேள்வி கேட்பாங்கன்னு ஒருத்தங்க ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. சோ உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். அ பொதுவா வந்துட்டு நெறைய கதைகள் கேட்டிருப்போம். இந்த மாரி ஒரு கதையில நம்ம நடிக்கணுமா? நடிக்கக்கூடாதா? அப்படின்னு நெறைய தாட் வந்திருக்கும். ம். அதுவும் நெறையா ஒரு மைண்ட் செட் என்ன அப்டின்னா, ச்சே சின்ன படத்துல நடிச்சா நம்ம இப்படித்தான் தெரிவோம் அப்படின்னு ஒரு நெறைய பேரு நெறைய வாய்ப்புகள தட்டி விட்டுட்டே தான் போறாங்க. ம். சோ உங்களுக்கு இந்த கதைய கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது, ஃபுல் ஸ்டோரியுமே வந்து எனக்கு உட்காந்து நரேட் பண்ணாங்க. அது எப்படின்னா ஒரு ஒரு அர்ஜ்ல நின்னுட்டு, "நான் உங்கள தான்ப்பா யோசிச்சு வச்சிருக்கேன். எனக்கு நீங்க இத வந்து பண்ணி குடுத்தா நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நார்மலா சின்னதா தான் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கேப்பு. ஓ! அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு ராப்போ எங்க 2 பேருக்குள்ள. அப்புறம் நாங்க ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து மீட் பண்ணி ஃபுல் ஸ்டோரியுமே நரேட் பண்ணாரு. ஓகே. ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம். இதுல வந்து நீங்க லீடாவே எனக்கு பண்ணி குடுங்க. அந்த 3 போர்ஷன்ல ஒரு போர்ஷனா தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பேசும்போது, எனக்கு நீங்க மெயின் லீடா வந்து பண்ணி குடுங்க அப்டின்ட்டு கேட்டாரு. எனக்கும் அது புடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ மேல் டாமினன்சி அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல எப்பவுமே. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அது வந்து எனக்கு நரேட் பண்ணும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நான் வந்து பண்ணி தரேன் அப்டின்னு சோ சொல்லிட்டு நான் கதைகள வந்து ஓகே தாண்டி இது உங்க ஃபர்ஸ்ட் மூவியா? இல்ல இதுக்கு முன்னாடி நெறைய நடிச்சிருக்கீங்களா? நெறைய பண்ணிட்டு இருக்கேன். ஆ பண்ணிட்டு ஸ்க்ரீன் இருக்கீங்கல்ல, பண்ணீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இது ஸ்க்ரீனிங் ஆயிருக்கு. ஒரு ஓகே. தியேட்டர்ல எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து நான் ஒரு பிக் ஸ்க்ரீன்ல வந்து நான் அது ஒரு குட்டி படமா இருந்தாலும், நம்மளே வந்து கொஞ்சம் பெருசா பார்ப்போம்ல. அது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ரீசென்ட்டா எப்படா இந்த ஸ்க்ரீன்ல நம்ம மூஞ்ச பார்ப்போம் அப்டின்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து எனக்கு அ ஒரு மீன்ஸ் அ லாட் எனக்கு. அது ரொம்ப ஓகே. புடிச்சிருந்துச்சு. அ ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு. ஓகே. தமிழ் நல்லா பேசுறீங்களே! தமிழ் அ எங்க நீங்களும் இங்க சென்னை தானா? இல்ல பாண்டிச்சேரியா? நான் பாண்டிச்சேரி பொண்ணு. பாண்டிச்சேரி பொண்ணு. ஓகே, ஓகே. ஸோ நெறைய பேர் இப்ப தமிழ் ஹீரோயினி நெறைய படத்துல யூஸ் பண்றது இல்லையே! எப்படி அத வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா இந்த தமிழ் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு சில பேர் தான். சில பேர் கூட இப்ப எடுக்கிறது இல்ல தான். அ நம்ம தமிழ் சினிமால ஏன் தமிழ் பேசுற ஹீரோயினி ஆகட்டும், ஒரு யாரோ ஒருத்தவங்கள எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. தமிழ் பேசுறவங்கள. இது வந்து எனக்கு எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல. எனக்கு தோன்றத நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா. நீங்க இப்ப வர படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸே இருக்க மாட்டாங்க. ம். நீங்களாவது ஏன் தமிழ் ஹீரோயின்ஸ் போடலன்னு கேட்கிறீங்க. இப்ப எடுக்கிற படத்துலலாம் ஹீரோயின்ஸே வேலையே இருக்காது. ஹீரோஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். வாட்ஸ் த பர்ப்பஸ்? ஹீரோக்கு என்ன பர்ப்பஸ் இருக்கு? அவரு வராரு, காப்பாத்துறாரு, கன்க்ளூஷன். ஹீரோயின் வந்து சாங்குக்காச்சும் வருவாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப அதுவுமே கிடையாது. அ நெறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி. சும்மா கண்டிப்பா. இருக்காங்க அப்டி சொல்லிட்டு. நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா இப்ப ஹீரோயின்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. இப்ப வரைக்குமே அந்த விஷயம் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேரா இருக்கவங்க அப்டின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் டஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே கான்ட்ரோவர்சி போச்சு. போச்சு. அதுக்கப்புறம் அந்த டஸ்கியுமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்றாங்கல்ல. அதுலயே அவ்ளோ பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்ட்டு ஆடிஷன் வச்சு நம்ம நடிக்க வைக்கிறோம்ல. அவங்கள விட நம்ம ரேண்டமா ஒரு பீப்பிள கூப்ட்டு, நாங்க இந்த மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறோம். இந்த மாரி ஒரு கேரக்டர் நீங்க பண்ணி குடுங்கக்கா அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுக்குற அளவுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா இப்ப யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. என்ன நீடோ அதுக்காக மட்டும் கூப்பிடுவாங்க. இல்லன்னா கூப்பிட மாட்டாங்க. எனக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. அட்டையர் நல்லா இருக்கு. லுக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்ட்டுருவாங்க. எனக்கு நேர்ல போறதுக்கு முன்னாடியே நான் வந்து எனக்குள்ளேயே நெறையா அ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப நம்ம நேர்ல போறோம். டஸ்கியா இருக்கும். ஹைட் கம்மியா இருக்கும். அ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டே போவேன். ஆனா அது நடந்திருக்கு. ஓ! ம். அ எனக்கே கால் பண்ணி கேட்பாங்க. அ ரெஜி வீட்ல ரெஜின்னு கூப்பிடுவாங்க. அ ரெஜி இந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஃபேரா செம்ம அழகா அந்த வார்த்தையே எனக்கு அப்படியே குத்தும். ஸோ நல்ல ஃபேரா அ செம்ம அழகா ஒரு பொண்ணு வேணும். நான் வந்து உன்னோட ப்ரொஃபைல்ல பார்த்தேன். உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பார்த்தேன். அவங்க கான்டாக்ட் கிடைக்குமா? அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ வந்து அது ஹர்ட் ஆகுற விஷயம் தானே! கண்டிப்பா. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயே போய் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நெறைய ஹர்ட் ஆகும்.
யூஸ் பண்றதே இல்ல. ஃபீமேல்ஸ்க்கு வந்து இப்ப எதுவுமே கிடைக்கிறதே ஸோ இல்ல. நானும் ரீசெண்ட் டைம்ல ஒரு அஹ், படிச்ச ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயினா இருக்கிறவங்கள ஃப்ளவர் பார்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனிங் எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல. ஃப்ளவர் பாட்னா என்ன அப்படிங்கும்போது தான், நம்ம வீட்ல அழகுக்கு தானே ஃப்ளவர் பாட்ட வைப்போம். ஆப்வியஸா பெருசா தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் எதுக்கு இந்த ஒரு தாட் அந்த டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ரொம்பவே ஃப்ளவர் பாட் ஒரு ஒரு கதாபாத்திரங்கள ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க டஸ்கி சம்திங் அதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ளவர் பாட் கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நானுமே இத இப்பதான் கேள்விப்படுறேன். ஓ! இப்பதான் நான் கிளாப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அது வந்து உடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாரி லோலா இருக்கும்ல. ஓ! இடைஞ்சலா இருக்கும்ல. ஸோ அதனால தள்ளி விட்டுட்டு போய் என்ன நடக்கும்னு பாரு அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ பத்திரமா இரு. அந்த இடத்துலயே இரு. அப்பதான் நீ நல்லா இருக்க. அப்பதான் நீ அழகா இருக்க. அப்பதான் நீ சமத்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நீ இந்த இடத்துல தான் அழகா இருப்ப. இங்க நில்லுன்னு சொன்னா நிக்க மாட்டீங்களா?